ஹிந்தி பாடத்தொடரில் ஒரு மேலும் சில வாக்கியங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதுரையில் காரை திருப்பி தர முடியுமா? இந்த வண்டியை மதுரையில் எனக்கு திருப்பி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஒரு கேள்வி வாக்கியம். ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வருது? கேன் யூ ரிட்டர்ன் த கார் இன் மதுரை? கேன் யூ ரிட்டர்ன் த கார் இன் மதுரை? இந்த நீ மதுரையில் இந்த காரை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். क्या आप मदुरई में कार वापस कर सकते हैं? क्या, அதாவது அந்த கேள்வி வாக்கியம் முன்னாடியே வரும். ஹிந்தியோட மரபுப்படி ஃபஸ்ட்டு தான் போடுவாங்க. அப்போது கியா ஆப் நீங்கள், மதுரையில் கார் गाड़ी वापस कर सकते हैं திருப்பி தர முடியுமா? வாபஸ்னா திருப்பி தருதல், कर सकते हैं முடியுமா. ஓகே, क्या आप मदुरई में कार वापस कर सकते हैं? அடுத்து பாருங்கள் 2, தயவுசெய்து அந்த இடத்திற்கான முகவரியை கொடுங்கள். தயவுசெய்து அந்த இடத்திற்கான முகவரியை கொடுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி வருது? Please give me the address for that place. Please give me the address for that place. कृपया प्लीज़ हिंदीला வருது பாருங்க. मुझे उस जगह का पता दीजिए. ஓகே, அது 2 விதமாக வருது. அது நம்ம வழக்கு மொழியில் பேசுகிறது இதுதான். कृपया मुझे उस जगह का पता दीजिए. ஓகேங்களா? कृपया தயவு செய்து, मुझे எனக்கு, உஸ் ஜகா கா அந்த இடத்திற்கான, பத்தா தீஜியே முகவரியை கொடுங்கள். ஓகேயா? ப்ளீஸ் கிவ் மீ த அட்ரஸ் ஃபார் தட் பிளேஸ். தயவு செய்து அந்த இடத்திற்கான முகவரியை கொடுங்கள். கிருபயா முஜே உஸ் ஜகா கா பத்தா தீஜியே. ஓகேங்களா? தயவுசெய்து அந்த இடத்திற்கான முகவரியை கொடுங்கள், அதுக்கான அர்த்தம் அது. அடுத்து பாருங்கள் 3, நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். ஆங்கிலத்தில் தேங்க்யூ சார், see you again. தேங்க்யூ சார், see you again. தன்யவாத் சார், அதாவது தேங்க்யூக்கு தன்யவாத். தன்யவாத் சார், பிர் மிலேங்கே, பிறகு சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம், பிறகு சந்திப்போம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தன்யவாத் சார், பிர் மிலேங்கே. 3, நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சார், see you again. தேங்க்யூ சார், see you again. தன்யவாத் சார், பிர் மிலேங்கே. தன்யவாத் சார், பிர் மிலேங்கே. ஓகேங்களா? இந்த ஹிந்தி பாடங்களில் கூட சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் எங்கே ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு கூட சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. எந்த ஒரு மொழியும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எந்த ஒரு மொழியும் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. மொழியை திணிச்சாங்க தான் நம்ம அதை எதிர்க்கணும். ஆக நம்ம எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம கற்றுக்குவோம், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வளைகுடா நாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அடுத்து பாருங்கள் 4வது, பெட்ரோல் டேங்க் நிரப்பவும் ப்ளீஸ். இது ஒரு வாக்கியம். பெட்ரோல் டேங்க் நிரப்பவும் ப்ளீஸ். ஃபில் த பெட்ரோல் டேங்க் ப்ளீஸ். ஃபில் த பெட்ரோல் டேங்க் ப்ளீஸ். அது ஆங்கிலத்தில் வரும்போது. அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். பெட்ரோல் டேங்க் भर दीजिए कृपया. पेट्रोल टैंक भर दीजिए कृपया. பெட்ரோல் டேங்க் பராவ் கிருஃபையா அப்படியும் சொல்லலாம். பர்திஜின்னு சொல்லலாம். பர்திஜி அதாவது வழக்கு மொழியில் பேசுகிறது அதுதான். பெட்ரோல் டேங்க் பர்திஜி கிருஃபையா. பெட்ரோல் தான்.
டேங்க் டேங்க், பராவ் நிரப்பு, பர்திஜி நிரப்பி கொடு, அப்படி வரும். கிருஃபையா கிருஃபையா ப்ளீஸ், தயவு செய்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கிருஃபையான்னு போடுறோம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 4 முடிஞ்சு 5வது பாருங்கள். தயவுசெய்து எண்ணெயையும் சரிபார்க்கவும். தயவுசெய்து எண்ணெயையும் சரிபார்க்கவும். ஆயில் வந்து சரிப்பார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது ஒரு வண்டியை நம்ம ஒர்க் ஷாப் கொடுக்குறப்போ இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் நம்ம, இல்லையா? அப்போது அது ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வருது? ப்ளீஸ் செக் த ஆயில் டூ. அந்த எண்ணெயும் சரிபாருங்கள், ஆயிலையும் சரிபாருங்க. ப்ளீஸ் செக் த ஆயில் டூ. தயவு செஞ்சு அந்த எண்ணெயும் சரிபாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் அது. அது வந்து ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது? கிருஃபையா तेल भी देख लीजिए. तेल भी देख लीजिए. கிருபையா தயவு செய்து. தேல்னா எண்ணெய், ஓகே, ஆயில், அதுதான் தேல்ங்கிறது. தேல்பின்னாக எண்ணெயும், பெட்ரோலையும், காரையும், அப்படி ஒன்று ஒன்றுக்கும் சேர்க்குறோம்ல. அந்த சேர்த்தல் வாக்கியம் தான் அது, அந்த சொல்லு. தேக் लीजिए சரி பார்க்கவும். தேக்னா பார்த்தல், தேக் लीजिए சரி பார்க்கவும். ஓகே, தயவுசெய்து எண்ணெயும் சரி பார்க்கவும். கிருபையா தேல் பி தேக் लीजिए. அடுத்து பாருங்கள் 6. இல்லை, நன்றி, எனக்கு இன்று கார் கழுவ வேண்டாம். ஒருத்தன் கேட்குறான், நான் வந்து கார் கழுவிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அப்போ வந்து வேணாம், நான் கார் நல்லா தான் இருக்குது, இன்று கழுவ வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வாக்கியம் தான் அது. அப்போ பாருங்கள், அது எப்படி வருது? நோ தேங்க்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் கார் வாஷ் டுடே. नो थैंक्स, आई डोंट वांट कार वॉश टुडे. नहीं, धन्यवाद, मुझे आज कार धुलवाना नहीं है. नहीं இல்லை, தன்யவாத் நன்றி, கேட்டதுக்கு நன்றி. முஜே எனக்கு, ஆஜ் இன்று, கார் வண்டி, துல்வானா அதாவது கழுவ வேண்டியது, நஹி இல்லை, கழுவ வேண்டியது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற வாக்கியம் அது. ஓகே, இல்லை, நன்றி, எனக்கு இன்று கார் கழுவ வேண்டாம். நோ தேங்க்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் கார் வாஷ் டுடே. நஹி, தன்யவாத், मुझे आज कार धुलाना नहीं है. டைப் பண்ணும்போது ஆஸ்ன்னு வந்துருச்சு, ஆஜ், அதுதான். ஓகே, நஹி, தன்யவாத், முஜே ஆஜ் கார் துலானா நஹி ஹே. ஓகேங்களா? இந்த பாடம் இதோட முடியுது. அடுத்த பாடங்களில் பார்ப்போம். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள், புதிய எக்ஸாம்பிள் சில இதை பார்ப்போம். ஓகே, சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா பாடங்களும் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வைங்க. ஓகேங்களா?